Praise the Lord. Hallelujah. இயேசுவில் அன்புமிக்க பிரிய சகோதரி சகோதரர்களே, இன்னைக்கு ஞானிகளின் வருகையை கொண்டாடும் திருவிழாவை கொண்டாடும் அனைவருக்கும் திருவிழாவுடைய வாழ்த்துக்கள். இன்றைய திருவிழாவின் நாளில் இந்த உங்களோடு சேர்ந்து திருப்பலியை ஒப்படைக்க அனுமதியும் வரவேற்று கொடுத்த அருள் தந்தை மாத்யூ ஃபாதருக்கும் அதே மாதிரி உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இன்றைக்கு இந்த நாள் இந்த பங்கு கோவில் உங்களோடு சேர்ந்து திருப்பலி ஒப்படைக்கும் போது ரொம்ப பெருமையோடு தான் நிற்கிறேன், சந்தோஷமாக நிற்கிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் புத்தாண்டினுடைய எல்லா என்ன சொல்லுவேன் அந்த திருவிழாவை கொண்டாடி கொண்டு தான் இருக்கிறேன் இல்லை? ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்தது. புத்தாண்டு பிறவி அது சூப்பராக இருந்தது. ஹல்லேலூயா. ஆனால் இந்த கிறிஸ்துமஸிலும் புத்தாண்டிலும் நமக்கு மிஸ் ஆன ஒன்று இருக்குது. என்னது? என்ன மிஸ் ஆனது? சாப்பாடு மிஸ் ஆகிட்டிங்களா? இல்லைன்னா செலிப்ரேஷன் மிஸ் ஆகிட்டிங்களா? இல்லை, என்ன மிஸ் ஆனது? யோசிச்சு பாருங்கள். கிறிஸ்மஸ் திருவிழாவில் நாம் என்ன கொண்டாடுகிறேன்? என்ன கொண்டாடுற? கிறிஸ்மஸ் அப்படியே செலிப்ரேஷனில் ஆடு மாடு எல்லாமே கட் பண்ணி நல்ல விருந்து செஞ்சால் கிறிஸ்மஸ் அதானே? ஹல்லேலூயா. அதுதான் இந்த ஞானிகளின் வருகையே. அந்த நிகழ்வு நாம் வாசிக்கும்போது அந்த நிகழ்வில் நமக்கு கொடுத்திருக்க அந்த காரியங்கள் அதுதான். ஞானிகள் என்ன தேடி அந்த அரண்மனையை விட்டு புறப்பட்டது. ஞானிகள் அரசர் அந்த அரண்மனையை விட்டு என்ன தேடி புறப்பட்ட? யாரை தேடி புறப்பட்ட? யாரை தேடி புறப்பட்ட? இயேசுவை தேடி புறப்பட்ட. இன்றைய காலத்தில் இந்த நாட்களில் நமக்கு மிஸ் ஆனது மெயின் காரியம் இதுதான். தேட வேண்டிய அந்த கடவுளை தேடுறதுக்கு நமக்கு டைமே இல்லை. இந்த ஞானிகள் இந்த அரசர் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அரசர் என்ன எல்லாம் சுகத்தையும் சந்தோஷத்தையும் வசதியையும் விட்டுதான் அந்த கஷ்டமான தூரத்துக்கு, அவ்வளோ தூரம் கஷ்டமான வழி, துன்பங்கள் துயரங்கள் எல்லாத்தையும் தாண்டி இயேசுவை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ண. அதாவது இயேசுவை பார்க்கணும்னா நாம் இருக்கும் இடத்திலிருந்து நம்ம சந்தோஷத்தை விட்டு நம்ம சுகமான காரியங்களை விட்டு என்ன செய்யணும்? வெளியே வரணும். தொடக்க நூலில் 12வது அதிகாரத்தில் அப்ராஹத்தை தேர்ந்தெடுத்த நிகழ்வு நாம் வாசிக்கிறோம். தேர்ந்தெடுக்கும் போது அப்ராஹத்தோட கடவுள் ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? நீ தங்கும் இடத்திலிருந்து, இப்போ வசதியா சௌகரியமா இருக்கும் அந்த இடத்திலிருந்து நான் காட்டிக்கொட்டும் இடத்துக்கு புறப்பட்டு போங்க. எப்படி? அப்ராஹத்துக்கு நிறைய ஆடு மாடுகள் இருந்தது, நிறைய எல்லா சௌகரியங்களும் எல்லாம் வசதி இருந்தது. அதெல்லாத்தையும் விட்டுட்டு தெரியாமல் ஒரு தேசத்தைக்கு, தெரியாத ஒரு இடத்தைக்கு இறங்கணும். அந்த மாதிரி இறங்கி புறப்பட்டதா என்ன கிடைக்கும்? கடவுளின் ஆசீர்வாதம். அதுக்கப்புறம் கடவுள் கொடுக்கும் வாக்குறுதி என்ன? 12வது அதிகாரம் 3வது வசனம் எப்படி சொல்றேன்? நீயே ஒரு ஆசியாய் மாறும். இந்த ஆசியாய் மாறுறதுக்கு நம்ம குடும்பத்தில், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அந்த இயேசு நம்ம இதயத்தில் வந்து பிறக்கிறதுக்கு, இயேசு நம்ம கூட வாழ்றதுக்கு நம்ம இந்த மாதிரி இடங்களை எல்லாம் விட்டு இயேசுவை தேடி இறங்கணும். அந்த அரசர் இறங்குற மாதிரி இறங்கணும். ஆனால் இந்த நாட்களில் இந்த காலத்தில் இருக்க மிக சிறப்பான ஒரு பிரச்சனை என்னது? தேட வேண்டியது தேடாமல் இந்த உலகத்தின் பின்னாடியே ஏதோ காரியத்துக்காக, சுகத்துக்காக, சந்தோஷத்துக்காக சுற்றி கொண்டு இருக்கிறேன். தேட வேண்டியது என்ன? உண்மையாக நாம் தேட வேண்டியது என்ன? இயேசுவை தான். அந்த இயேசுவை தேடிக்கொண்டிருக்கிறையே இல்லையா?
அந்த இயேசு எங்கே இருக்கிற? எங்கே தேடணும்? இனி அடுத்த கொஸ்டின். முதல்ல நம்ம யாரை தேடணும்? ரெண்டாவது என்ன தேடணும்? எங்கே தேடணும்? இங்கே இயேசுவை தேடி வேளாங்கண்ணிக்கு போகிறேன், பூண்டிக்கு போகிறேன், பழனிக்கு போகிறேன், என்ன இடத்துக்கெல்லாம் தான் போகிறேன், இல்லை ஜெருசலேமுக்கு வரையும் போகிறேன். எங்கே இயேசு இருக்கிற? எங்கே வரணும்? இப்போ நீங்கள் எங்கே இருக்கிற? எந்த ஆலயம்? உங்கள் சொந்தமான பங்கு கோவில் தான் இருக்கிறல்ல. உங்கள் சொந்தமான வீடு, சொந்தமான ஆலயம். அந்த சொந்தமான ஆலயத்தில் உங்களுக்காக ஒருத்தர் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. யார் இது? அந்த இயேசுவை தேடிட்டு வர்றதுக்கு நான் முயற்சி பண்றியா இல்லையா? அந்த இயேசு இருக்க இடத்துக்கு வழிகாட்டுறதுங்கிற ஆயிரம் இருக்கு. அவர்கிட்ட நீங்க வருவீங்களா இல்லையா? அதுதான் முதல் கேள்வி. நம்ம லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 41 முதல் இறை வார்த்தைகளை வாசிக்கும் போது நம்ம இப்படிதான் வாசிக்கிறேன். ஆண்டுதோறும் அந்த பெசகா திருவிழாவை கொண்டாடுறதுக்காக இயேசுனுடைய அப்பா அம்மா இல்லை யோசேப்பு மேரியும் எங்கே போயிட்டு கொண்டிருந்த? எருசலேமுக்கு, பங்கு கோவிலுக்கு போயிட்டு தான் இருந்த. வழக்கம்படி இயேசுக்கு 12 வயசாகும்போது கூட யாரை கூட்டிட்டு போற? அந்த இயேசுவை கூட்டிட்டு, பாலனாகும் அந்த இயேசுவை கூட்டிட்டு எங்க போற? எருசலேமுக்கு போற. அதுக்கு அர்த்தம் என்ன? கொஞ்சம் நேரம் அந்த தெய்வீகத்தை மாற்றி வச்சு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா அம்மா பெற்றோர்கள் தன் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய முதல் காரியம் என்ன? கடவுள் இருக்கும் இடத்தை காட்டிக் கொடுக்க வேண்டும். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில் அதை நாம் செய்கிறே இல்லையா? நம்ம மக்களுக்கு, நம்ம குழந்தைகளுக்கு நம்ம என்ன செய்வோம்? நம்ம குழந்தை கருவுட்ட காலம் முதல்ல இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே நல்ல பெரிய ப்ரெஸ்டீஜியஸான ஸ்கூலுக்கு அட்மிஷன் வாங்கி வைக்கிறல்ல, இல்லை? அதுதான் முதல் காரியம் செய்ய வேண்டிய மக்களுக்காக, இல்லை? அட்மிஷன் வாங்கி வைக்கிற, அதுக்காக எஜுகேஷன் பிறகு அவருக்கு வேலைக்காக முயற்சி பண்ணுற, பெரிய ஒரு 5 அக்கம் கிடைக்கும், ஒரு சாலரி கிடைக்கிற மாதிரி வேலை கிடைக்கணும், அதுக்கு அவரை வெளியூர் அனுப்பணும், இந்த மாதிரி நிறைய காரியங்கள், திருமணம் நடத்தணும். அதுக்கப்புறம் இந்த சைக்கிள் ரிப்பீட்ஸ், அந்த குழந்தைக்காக மறுபடியும், பேரனுக்காக பேத்திக்காக மறுபடியும் இதே முயற்சி தான் பண்ணுவேன். இது இடையில நான் மறந்து போன ஒரு காரியம் இருக்குது. என்னது? இந்த குழந்தையை வளர்த்தும் போது ஒரு அப்பா அம்மாவாக, இல்லை ஒரு தாயா தகப்பனா நீங்கள் யோசிக்க வேண்டிய, செய்ய வேண்டிய காரியம் என்ன? நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு யாரை காட்டி கொடுக்கணும்? எப்போதும் நமக்கு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குல்ல, புகார்கள். இப்போது காலேஜுக்கெல்லாம் ரிட்ரீட்டுக்கு போகும்போது, இல்லைன்னா ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது அங்கே இந்த பிரின்சிபல்ஸ் இல்லைன்னா டீச்சர்ஸோட கம்ப்ளைண்ட் என்னென்னா, இங்கே பிடிஏ மீட்டிங்க்கு நிறைய சண்டை. என்ன சண்டை? இந்த பெற்றோர்கள் அவர் கம்ப்ளைண்ட் சொல்கிறேன், என்ன, நாங்கள் இந்த ப்ரெஸ்டீஜியஸ் ஸ்கூலுக்கு இவ்வளோ அட்மிஷன் அமௌண்ட் எல்லாம் கொடுத்து வந்துருக்கிறது இந்த குழந்தைகளையும் நல்லபடி வளர்த்ததுக்காக. ஆனால் அவர் கீழ்பட்டு வாழல, பெற்றோருக்கு கீழ்பட்டு வாழல, முதியோருக்கு கீழ்பட்டு வாழல, யாரையும் அனுசரிக்காமல் அப்படியே போயிட்டுருக்கு. அப்போ நீங்கள் இந்த ஸ்கூலில் என்ன கற்றுக் கொடுக்குற? அந்த பெற்றோர்களிடம் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. என்னென்னா, ஒரு நாளில் 1 day how many hours, எத்தனை மணி நேரம் இருக்குது? 24 hours இல்லை? எனக்கு அப்படி தான், உங்களுக்கு அப்படி தான் நினைக்கிறேன், சரியா? அந்த 24 hours ஒரு ஸ்கூல் டைமிங்னா ஒரு 7 to 8 hours, அப்படி தானே? 8 மணி நேரம். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா 2 hours டியூஷன். 10 மணி ஆச்சு, 10 மணி நேரம் போச்சு. மீதி ஒரு எத்தனை மணி நேரம் அவர் விளையாடுவாங்க? விளையாடுறதுக்கு போகிறே இல்லையா தெரியல. இந்த காலத்தில் பசங்களெல்லாம் விளையாடுறதுக்கு நாம் அனுப்ப வேண்டியிருக்கு. எங்கள்கிட்ட சின்ன வயசில் நாங்களெல்லாம், என்னோடய வீடுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஃபீல்டில் இருந்தது, இந்த கிரவுண்டில் இருந்தது. அப்போது நாங்கள்லாம் காலையிலே இந்த கான்ட்ராக்ட் எடுத்த மாதிரி காலையில் விளையாட போயிட்டிங்கன்னா, சாயந்தரம் போல் எப்போ காணாமல் போவோமோ அப்போ தான் திரும்பி வருவேன். இடையில அம்மா கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பேன், டீ கொடுப்பேன், அதெல்லாம் கொடுப்பேன். ஆனால் இப்போது இந்த காலத்தில் குழந்தைகளை கூப்பிட்டுட்டு தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியே போய் விளையாடுறான்னு சொல்ல வேண்டிய அவசரம் வந்திருக்கு. இப்படி தானே? காரணம், இந்த ஸ்டடி டேபிள்னு மாறி அப்புறம் லேப்டாப்பு, கேமு, அது இது, டிவி, காட்ஜெட்ஸ் விட்டு உலகமே இல்லை. காட்ஜெட்ஸ் விட்டு ஒரு உலகமே அவருக்கு கிடையாது. அதனால் என்னாச்சு? இந்த உலகத்து இப்போது
இப்போ நீங்கள் அந்த கிரிப்பு பார்த்தீங்கன்னா, இந்த கிரிப்பும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இங்கே இருந்த கிரிப்பும் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வித்தியாசம் தரும். தட் வாஸ் எ கிரியேட்டிவ் சம்திங் மோர். இப்போ என்ன கூகுளில் சர்ச் பண்ணிட்டு ஒரு மாடல் எடுத்து அப்படியே ஏதோ செஞ்சு வைக்கிறேன், இல்லைன்னா ரெடிமேடாக அவங்கள்ட்ட கொண்டு வந்து வைக்கிறேன். இல்லை காரணம் என்ன? they do not observe anything. அவர் வெளியே போகிறது இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இல்லைன்னா நீங்கள் ஒரு குழந்தைய இல்லை பையனை எடுத்துகிட்டு அவரை கொஞ்சம் ஒரு பொருள் வாங்குறதுக்கு கடைக்கு அனுப்பி விட்டுருங்க. என்ன ஆகும்? நீங்கள் ஒரு பொருள் வாங்க சொல்கிறேன், அந்த பொருள் வாங்குறதுக்கு அவர் அங்கே போகிறேன், அந்த கடைக்காரர் சொல்கிற அந்த பொருள் இல்லை, அதுக்கு பதிலான பொருள்ன்றது என்னது வந்துட்டு அவருக்கு தெரியவே இல்லை. அப்படியே திரும்பி வர்ற அம்மா அந்த பொருள் இல்லை. புரியுதா? பிகாஸ் they do not observe anything. அவர் எதுவுமே யோசிக்கிறது இல்லை. காரணம் காட்ஜஸ்டில் அப்படி போடும். சரி, அப்போது சொல்லி வந்தது இந்த 10 மணி நேரம் முடிஞ்சிருச்சு, 10-12 மணி நேரம். அதுக்கப்புறம் எத்தனை மணி நேரம் தூங்குவா? ஒரு 8 மணி நேரம். மீதி இந்த டைம் எல்லாம், இந்த மீதி இந்த சமயம் இந்த குழந்தைகள் யாருக்கிட்ட இருக்குது? யார்கிட்ட இருக்குது? அப்பா அம்மாவை கிட்ட தான் இருக்குது. உங்கள் கையில் தானே இருக்குது. நீங்கள் என்ன கற்றுக் கொடுக்குற? யாரை காட்டி கொடுக்குற? எஃபெசியர் திருமுகம் 6வது அதிகாரம் 1 முதல் 4 இறை வார்த்தைகள் வாசிக்கும் போது அதில் 4வது வசனம், தந்தையரே மக்கள் மீது நீங்கள் எரிச்சல் கூட்டாதீர்கள், மாறாக அவரை கண்டித்து திருத்தி அறிவு புகற்றி வளர்த்துங்கள். எப்படி? கண்டித்து திருத்தி அறிவு. நீங்கள் ஒரு குழந்தை பிறக்கும் போது வாங்க வேண்டியது மொபைலு டேப் இல்லை, நல்ல ஒரு குச்சி ஒரு வட்டி வாங்கி வச்சுடுங்க. இல்லை, கடையில் நல்ல வட்டி கிடைக்கும், ஒரு வட்டி வாங்கி வச்சுட்டுங்க. அடிக்கணும், கொடுக்க வேண்டிய அடியை கொடுத்தாதான் சேர்க்க வேண்டிய அந்த காரியங்களை சேர்த்து வைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி இந்த யூத்துக்கு கிளாஸ் எடுத்துக்க முயற்சி பண்ணும்போது கொஞ்ச நாள் அவர் கூடயே சுற்றிட்டு இருந்தேன். அப்போ தான் தெரிஞ்சது இந்த ட்ரக்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எங்கே அவர் கைமாட்டம் செய்யணும் தெரியுமா? நம்மளாம் யோசிக்கிற அவர் விளையாட வரும்போது, இல்லைன்னா கிளாஸுக்கு போகும்போது, இல்லைன்னா கொயர் ப்ராக்டிஸ் வரும்போது, அப்படி இல்லை. இந்த பூசை நடக்கிற இடத்துல தான் நடக்கிறேன். நீங்கள் இந்த லைனாக நிற்கிற இடத்துல கைமாற்றம் செய்யப்படுகிறது. என்ன கௌரவம் இருக்குது நம்ம கோவிலுக்கு, ஆலயத்துக்கு, வாழ்க்கையில் கடவுளுக்கு என்ன மரியாதை கொடுத்துருக்கு? கடவுள்ன்றது அவருக்கு கேவலமாக போச்சு. காரணம், சின்ன வயசில் கற்றுக் கொடுக்க வேண்டிய அந்த விஷயத்தை காட்டி கொடுக்க வேண்டிய கடவுளை நீங்கள் பெற்றோர்கள் இதுவரைக்கும் காட்டி கொடுக்கவே இல்லை. காட்டி கொடுக்கணும், நம்ம வாழ்க்கை வழியாக காட்டி கொடுக்கணும். இங்கே சொல்லுவாங்க, அங்கே கண்டுபிடிங்க, இங்கே கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. அங்கே கண்டுபிடிச்சு அந்த பாப்பாவை கண்டுபிடிச்சி இந்த பாப்பாவை கண்டுபிடிச்சு கடைசி அந்த பாப்பா கூடயே போயிடுவேன். அப்போ தான் யோசிக்கிறேன், ஐயடா போச்சு. அதான பிரச்சனை. ஒரு மகன் அவரோட அப்பாவை முதியோர்கள் கூட்டிகிட்டு போகிறேன். காரணம், அப்பாவுக்கு வயசாகிடுச்சு. அவரோட பேரனும் கூட்டியிருக்கு, அவரோட மகனோட மகன், 3 ஜென்ரேஷன், தாத்தா, மகன், பேரன். அப்போது கூட்டிகிட்டு போகும்போது இந்த அப்பா அவருக்கு வயசாகிடுச்சு. இந்த மகனும் மருமகளும் வந்து பெரிய ஐடி ப்ரொஃபஷனல்ஸ். அவருக்கு வந்து இவரை பார்க்குறதுக்கு டைம் இல்லை. இவருக்கு வந்து அல்ட்ஸ்மெண்ட்ஸ் கூட இருக்குது. அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் முதியோர்கள் கொண்டு போய் அட்மிஷன் வாங்கி கொடுக்குறேன். இந்த அப்பா மகன் வந்துட்டு அந்த அப்பாவோட லக்கேஜ் எல்லாம் எடுத்து அந்த அட்மிஷனில் ப்ரொசீஜரெல்லாம் முடித்து அந்த லக்கேஜ் அவருக்கு கொடுக்கப்பட்ட ரூமுக்கு கொண்டு போய் திரும்பி வரும்போது இந்த மகன், அந்த பேரண்ட்ஸ் என்னோ அவரோட மகன் செய்ய ஒரு காரியத்தை பார்த்து அப்படி அற்புதப்பட்டார். அது என்னென்னா, அவர் திரும்பி வரும்போது பார்க்குறது இந்த பேரன், அவரோட மகன் இந்த முதியோர்களோட அட்ரஸ் எழுதிட்டு இருக்கு. எதுக்கு? அந்த அப்பா காட்டி கொடுத்த மாடல் தானே. இந்த அப்பாவுக்கும் வயசாகும்ல, கொண்டு போய் சேர்க்கணும். எந்த கிளாஸில் கற்றுக் கொடுத்தது? யார் கற்றுக் கொடுத்தது? அதான், உங்களை பார்த்து தான் உங்கள் மக்கள் வளருது. இந்த சயின்ஸ் இப்படி தான் சொல்கிறேன், உங்கள் பெண்களுக்கு கரெக்டாக தெரியும். நீங்கள் கருவிட்ட பிறகு, அது கருவுற்றுன்றது எப்போ தெரியும் உங்களுக்கு? மேபி நெக்ஸ்ட் பீரியட் டைமில். ஐ எம் நாட் எ மெடிக்கல் ஸ்டூடெண்ட். பட் இந்த சயின்ஸ் இப்படி தான் சொல்கிறேன், 1 மாதம் தாண்டி தான் அம்மாவுக்கு தெரியும் ஐ எம் ப்ரெக்னென்ட். பட் இது வந்துட்டு நம்ம குழந்தைக்கு உள்ளே உருவாக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு
மேபி 14th டே, மேபி 7 to 14 டேஸில் வந்து அந்த அம்மாவே அனுபவிக்க ஆரம்பிக்கிறேன், அம்மாவை சென்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். அதனால தான் நாம் இந்த தாயாக போகிற அந்த பெண்களுக்கெல்லாம் எல்லா வசதியும் கொடுக்குறேன், எல்லா சௌகரியத்தையும் கொடுக்குறேன், எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்குறேன். காரணம், உள்ளே இருக்கிற குழந்தை வெளியே வரும்போது அந்த அருமையான குழந்தையாக பிறக்கணும், அருமையோடு வரணும், எல்லாம் பெருமையோடு வரணும், அதுக்காக கொடுக்குறேன். அதான் நம்ம சின்ன வயசில், அதனால தான் இந்த அபோர்ஷன்லாம் திருவபையே அவ்வளோ பெருசான குற்றமாக மாற்றி வச்சுருக்கிறேன். அப்போது சின்ன வயசுலேருந்து நம்ம ஒருவேளை யோசிப்போம், அவர் குழந்தைகள் எதுவும் பார்க்குறதில்ல, பார்த்தாலும் எதுவும் அவருக்கு தெரிகிறதில்ல. அப்படி இல்லை, எல்லாமே சென்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கு, எல்லாமே அவர் தெரிஞ்சு கொண்டு தான் இருக்கு. அப்போது அவர் தெரிஞ்சு வளரும்போது அவருக்கு சின்ன வயசுலேருந்து தான் அந்த இயேசுவை காட்டி கொடுக்கணும்ல, இயேசுவை தேடணும்ன்றது அவருக்கு சொல்லி கொடுக்கணும்ல. நம்ம குடும்பத்தில் எத்தனை குடும்பத்தில் குடும்ப ஜெபம் இருக்கு? எத்தனை பேர் மக்களே டெய்லி குழந்தைகளை வந்து நீங்கள் ஜெபத்துக்கு போகணும், பங்கு கோவிலுக்கு போகணும்னு காட்டி கொடுக்குறேன். ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன், அவர் பொறுமையாக அருமையாக சொல்கிறேன். நான் அவர் இன்டர்வியூ அவர் கேட்குறேன், நீங்கள் அவர் ஒரு கிறிஸ்டின், நீங்கள் கடைசி கோவிலுக்கு போனது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் அப்படியே யோசிச்சுட்டு சிரிப்போட ஒரு பெருமையாக சொல்கிற, கடைசி ஃபஸ்ட் கம்யூனியனுக்கு தான் போனேன், அதுக்கப்புறம் அந்த கோவிலுக்கே போகவே இல்லை. யோசிச்சு பாருங்க, நம்ம என்ன நிலைமையில் நம்ம இந்த சமூகம் இருக்குது. அப்புறம் நம்ம கம்ப்ளைண்ட் சொல்கிறேன்ல, என்னுடைய குழந்தைகள் இளைஞர்கள் நல்லா வாழ்கிறது இல்லை, அவருடைய வாழ்க்கையில் வந்து நிறைய பிரச்சனைகள். இது யார் ரெடி பண்ணி கொடுத்தது? இல்லை யார் இந்த ஒரு சூழ்நிலையை செட் பண்ணி கொடுத்தது? நம்ம தானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம குழந்தைகளே நம்ம வாழ்க்கையினால் ஒரு மாடல் காட்டி கொடுத்து வளர்த்தணும். ஒரு அப்பா அவருடைய மகனுடைய திருமண நாளில் அவர் அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் செய்கிற டைமில் சுதி சொல்லும்போது இந்த மகனிடம் இப்படி சொல்லிடுச்சு. அவர் வந்து எனக்கு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு பெரிய அட்வைஸ் இல்லை, ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான், நான் இந்த குடும்பத்தை காப்பாற்றின மாதிரி, உங்கள் அம்மாவை நேசித்த மாதிரியே நீ உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிடுங்க, உன்னுடைய மனைவியை நேசித்திடுங்க. அப்படி நான் இந்த குடும்பத்தை காப்பாற்றின மாதிரி, அந்த பக்கத்தில் வீட்டில் இருக்கிற மத்தாயி பீட்டர் இல்லை, நான் உங்கள் அப்பா இந்த குடும்பத்தை காப்பாற்றின மாதிரி, உன்னுடைய அம்மாவை நேசித்த மாதிரி, உங்கள் குடும்பத்தை காட்டி கொடுத்த அந்த மாடல் மாதிரி நீ நேசிக்கணும், நீ குடும்பத்தை காப்பாற்றணும். இந்த காலத்தில் இந்த தலைமுறையில் எத்தனை அப்பா அம்மாவுக்கு, பெற்றோர்களுக்கு இதயத்தில் கை வைத்து சொல்ல முடியும், நான் செஞ்ச மாதிரியே நீ இந்த காரியத்தை செஞ்சிருங்க? சொல்ல முடியுமா? நம்ம எப்போதும் என்ன சொல்லுவாங்க, அவர் சில மாதிரி செஞ்சுருங்க, இந்த மாதிரி செஞ்சுருங்க, அந்த மாதிரி செஞ்சுருங்க என்னெல்லாம் சொல்லுவாள். ஏன் ஒரு மாடல் கொடுக்க முடியல? ஏன் ஒரு மாடல் கொடுக்க முடியல? அதுக்காக முதல்ல நாம் இயேசுவை காட்டி கொடுக்கணும். நம்ம இயேசுவிடம் அவரை சேர்த்து வைக்கணும். அப்போதான் அவருக்கு அந்த சின்ன வயசுலேருந்து 7 அருள் சாதனங்களை சேர்த்து வைத்து தன் குழந்தைகளை வாழ்த்தும் போது அந்த அருள் சாதனங்களை சேர்த்து வைத்து இந்த ஞானஸ்தானத்துக்கு மட்டும் இந்த கோவிலுக்கு வந்தால் பத்தாது, அடுத்த நாள் முதல்ல அவரை கோவிலுக்கு கொண்டு வரணும், அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும், இதுதான் எப்படி இந்த இதிலெல்லாம் வரணும், எப்படி வாழணும், உங்கள் சங்கடத்தில், சந்தோஷத்தில், பிரச்சனத்தில் எங்கே நீ யாரை நீ தேடணும், உங்கள் விட்டு போகாத அந்த கடவுளை எங்கே இருக்கு, இந்த உலகமே சுட்டி பார்த்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது, நீங்கள் இங்கே வரணும், இங்கே இருக்கிற கடவுளை தேடணும், இந்த ஆல்டரில் இருக்கிற அந்த கடவுளை தேடணும். இந்த பலிபீடத்துக்கு முன்னாடி நிற்கும்போது தான், இந்த முழங்கால் படியிட்டு நீங்கள் ஒப்படைக்கும் போது தான் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். அது அந்த திருக்குடும்பம், அன்னை மரியாவும் யோசேப்பும் அந்த இயேசுவும் காட்டிக் கொடுத்த மாடல் அதுதான். ஞானிகள் அவருடைய வாழ்க்கையில் இருந்த அனைத்து சௌகரியத்தையும் விட்டு கஷ்டப்பட்டு அவர் தேடினது அதுதான். ஆனால் நமக்கெல்லாம் என்ன வேணும்? சுகம், சந்தோஷம், இந்த உலகத்தினுடைய அந்த பெருமையும் அருமையும் தான் வேணும். அதெல்லாம் விட்டு வெளியே வர்றதுக்கு நமக்கு இஷ்டம் இல்லை. அதெல்லாம் விட்டுட்டு வெளியே வர்றதுக்கு நமக்கெல்லாம் சங்கடமாக இருக்கு. அப்போ என்ன ஆகுது? கடைசி நம்ம குழந்தைகளே நமக்கு நஷ்டமாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போது நம்ம குழந்தைகளை இனி வளர்த்தும் போது நம்ம எல்லாம்
அவர் இந்த குடும்பத்தினுடைய கஷ்டங்களை தெரிஞ்சுதான் வளர்த்துறோம். சும்மா அவருக்கு வேண்டியதெல்லாம் அப்போயே கொடுத்து சேர்த்து வச்சிங்கன்னா சரியாகாது. நான் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஆர்ஃபனேஜுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தேன். அந்த டைமில் வந்து அங்கே ஒரு 10-50 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தேன். உங்களுக்கு தெரியும், ஆர்ஃபனேஜ்னால் அந்த மாதிரி நிறைய சேரிட்டபிள் இன்ஸ்டியூட்டுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் வரும். அப்போ அவருக்கு வேண்டிய புத்தகங்கள், நோட் புக்கு, பென்சில் எல்லாமே நிறைய ஸ்டோக் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பெரிய ரூமுக்கு நிறைய ஸ்டோக் வச்சுருக்கு. ஆனாலும் இந்த நமக்கு தெரியும், இந்த யூபி கிளாஸுக்கெல்லாம் படிக்கிற குழந்தைகள் 1வது 2வது படிக்கிறவங்க காலையில் பென்சில் கொடுத்து விட்டால் சாயந்தரம் வரும்போது இவ்வளோ பென்சிலை இவ்வளோ சிறுசாக்கி தான் கொண்டு வரும். அப்போ வந்து ஃபாதர் எனக்கு பென்சில், நான் சொல்வேன் சரி 2 நாள் பார்க்கட்டும், காசு கிடச்சா வாங்கி கொடுக்குறேன். எனக்கு அது சொல்ல வேண்டிய அவசரம் இல்லை. அப்படியே டைரெக்டாக அந்த ரூமுக்கு போய் அது ஒரு பென்சில் எடுத்து, ஒரு பேக்கெட் பென்சில் எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி செஞ்சிங்கன்னா அவருக்கு அந்த வலியே தெரியாது. அந்த சின்ன பென்சிலில் எழுதணும். எங்கள்கிட்ட சின்ன வயசில் 50 பைசா 1 ரூபாய்க்கெல்லாம் ஒரு பென்சில் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்பா முன்னாடி எவ்வளோ நாள் கெஞ்சிருக்கு. ஒருவேளை இங்கே இருக்கிற முதியோர்களாவது தெரியும். இப்போ வந்துட்டு ஒரு பென்சிலுக்கு ஒரு பேக்கெட் பென்சில் தான் வாங்கி ஸ்டோக் வைக்கிறேன். அதே மாதிரி சாப்பாடு. இப்போ இதே ஆர்ஃபனேஜில் இப்போ வந்து இந்த திருவிழா நாடுகள் வரும்போது, முகூர்த்தம்லாம் வரும்போது நிறைய ஸ்பான்சரிங் ஃபுட்டு வரும். நிறைய டெய்லி அப்போ வந்து பிரியாணி அந்த மாதிரி டெய்லி நல்ல நல்ல ஃபுட்டு வரும். கடைசி வந்து இப்போ என்னென்னா அவருக்கு சாதா ஃபுட்டெல்லாம் ஃபுட்டே இல்லை வெஜிடேரியன் பிடிக்காது. பிரியாணி தான் அதோடைய இம்பார்ட்டன்ஸ். நமக்கெல்லாம் நம்ம சின்ன வயசுலலாம் பிரியாணினா அந்த திருவிழா நாளில் இல்லைன்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் டே வரும்போது, இல்லைன்னா ஒரு முகூர்த்தம் வரும்போது, இல்லைன்னா கல்யாண நாளில் அப்படி தானே கிடைக்கும். இப்போ வந்து டெய்லியே அது சாப்பிட்டு அப்படியே பழகிட்டு, நம்ம டெய்லி கஞ்சி சாப்பிட்ற மாதிரி அது பழகிட்டு, ஸோ தெர் இஸ் நோ இம்பார்ட்டன்ஸ் ஃபார் தட். அப்போ நம்ம இந்த மாதிரி குழந்தைகளை அவருடைய வாழ்க்கையில் அவருடைய நம்ம குடும்பத்தினுடைய கஷ்டத்தை தெரியாமல் வளர்த்தும் போது அந்த வாழ்க்கையில் இயேசு வராது. அந்த வாழ்க்கையில் அந்த உத்தரவாதங்கள் வராது. நான் ஒரு ரெட்ரீட்டுக்கு போகும்போது, இந்த பாப்புலர் மிஷன் ரெட்ரீட், அப்போ வந்து இந்த வீடு விசிட்டுக்கு போயிட்டேன். அப்போ வந்து ஒரு வீட்டுக்கு போகும்போது ஒரு வீட்டில் ஒரு அப்பா வந்து பெட்டுடனாக கிடக்குது. அவருக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கு. அம்மா தான் அவர் குடும்பத்தை பார்க்குறேன். அந்த அம்மா வேலைக்கு போகிறேன். 3 குழந்தைகள். அதில் சின்ன குழந்தை 5வது கிளாஸாக படிக்கிற ஒரு பாப்பா. அங்கே குடும்பத்தினுடைய விசேஷங்களை கேட்கும்போது இந்த சின்ன பாப்பா தான் எல்லா காரியத்தையும் சொல்கிறேன். அப்பாவுக்கு எந்த மெடிசன் வாங்கணும், எந்த மெடிசன் என்ன டைமில் கொடுக்கணும், இந்த மாதிரி காரியங்கள். அம்மாவுக்கு என்ன இடத்துக்கு வேலை வேணும், வேலைக்கு போய் தான் காசு கிடைக்கும். என்னுடைய அக்காவுக்கும் அண்ணனுக்கும் இந்த மாதிரி படிக்கிறதுக்கு என்ன மாதிரி காரியங்கள் வேணும், எனக்கு இந்த மாதிரி காரியங்கள் வேணும். ஒரு குடும்பத்தினுடைய A to Z எல்லா காரியத்தையும் யார் சொல்கிற? இந்த அம்மா இல்லை, இந்த சின்ன பாப்பா. எப்படி அது நடந்தது? அந்த குடும்பத்தினுடைய சந்தோஷத்தையும் சங்கடத்தையும் இந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்து தான் வளர்த்தி வச்சிருக்கு. அப்பதான் உத்தரவாதப்படுறோ மகளாயும் அவர் வாழும், அவர் வளரும். நாளைக்கு ஒரு குடும்பத்தை திருக்குடும்பம் மாற்றுறதுக்கு அந்த பொண்ணுக்கு முடியும். இந்த காலத்தில் இந்த பிரச்சனை என்ன? நாம் தேட வேண்டியதே தேடாமலே, தேட வேண்டாமல் காரியத்தை தேடிக்கொண்டே இருக்கிறேன். அதுதான் அந்த காலத்தில் பிரச்சனை. பிரியமானவர்களே, நம்ம ஒருவருடைய குடும்பத்தில் முதல்ல அந்த குடும்ப ஜபத்தை சேர்த்து வைங்க. குடும்ப ஜபத்தோடு சேர்த்து உங்களுடைய தனிப்பட்ட ஜபங்கள், பைபிள் படிக்கிறது. பைபிளை பற்றி சொல்லும்போது நீங்கள் எல்லாருக்கும் ஃபோன் இருக்குல்ல, எல்லாருக்கும் ஃபோன் இருக்குல்ல. எத்தனை ஃபோன் இருக்குது? எத்தனை டாப்ஸ் இருக்குது? எத்தனை கம்ப்யூட்டர் இருக்குது? பர்சனலாக எத்தனை பைபிள் இருக்குது? உங்களுக்கு சொந்தமாக ஒரு பைபிள் உங்களிடம் வச்சுருக்கீங்களா? ஏன் வைக்கல? யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 1வது வசனம் என்ன? தொடக்கத்திலே வாக்கு இருந்தது, வாக்கு கடவுளோடு இருந்தது, வாக்கு கடவுளாய் இருந்தது. 1:14 என்ன? வாக்கு மனிதனாய் இந்த பூவில் உலகத்தில் வந்து பிறந்தார். அப்போ இந்த பைபிள் என்றது யாரு? இந்த வசனம் என்றது யாரு? இயேசு.
அந்த இயேசுவே தான் நம்ம மக்களுக்கு கொடுக்கணும். அந்த இயேசு தான் நம்ம குடும்பத்தில் இருக்கணும். அந்த இயேசு தான் நம்ம இதயத்தில் வந்து பிறக்கணும். அந்த இயேசு தான் நம்ம கூட இருக்கணும். யோபு புத்தகத்தில் யோபுடைய வாழ்க்கையை பற்றி சொல்கிறேன்ல, 1 அதிகாரம் 1 முதல் 5 வரை வாதங்களில் அவருடைய வாழ்க்கையுடைய ஒரு பேசிக் கான்செப்ட் சொல்கிறேன். அவருக்கு நிறைய ஆடு மாடுகள் இருந்தது, நிறைய வசதி இருந்தது, அவருக்கு 10 குழந்தைகள் இருந்தது. அந்த குழந்தைகள் எல்லாருமே, அந்த மக்கள் எல்லாருமே சேர்ந்து மாதத்தில் ஒரு தடவை அவர் ஒருத்தருடைய வீட்டில் சேர்ந்து ஒரு விருந்து நடத்தியிருந்தது. எல்லாம் செலிப்ரேஷன்ஸ் வந்தது. அதுக்கு பிறகு யோபு செய்த காரியத்தை யோபு புத்தகம் 1 அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்கிறேன். அது என்னென்னா, இந்த திருவிழாவே இல்லை, இந்த விருந்து நாள்கள் முடிந்ததும் யோபு தன் மக்கள் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிருக்கலாம், பாவம் செஞ்சிருக்கலாம் யோசித்து அவருக்காக ஒரு எரிபலியை ஒப்பு கொடுக்கிறது வழக்கம். என்ன வழக்கம்? எரிவேலையை ஒப்பு கொடுக்கிறது வழக்கம். தொடக்கத்தில் தான் பார்ப்போம். அபிரகாத்தை தேர்ந்தெடுத்த கடவுளை அனுப்பும் போது அபிரகாம் போன இடத்துல எல்லாமே முதல்ல செஞ்ச காரியம் என்ன? பெரிய பெங்களா கட்டி வச்சிருக்கீங்களா? வேற என்ன செஞ்ச? பேங்க் பேலன்ஸ் ரெடி பண்ணிட்டீங்களா? என்ன செஞ்ச? அங்கே கிடைக்கும் நல்ல ஒரு பெரிய கல் எடுத்து, ஒரு பெலிப்பு எடுத்து செஞ்சு சேர்த்து வைத்து அங்கே எரிபலியை ஒப்படைத்து கடவுளுக்கு நன்றி சொல்லி இந்த இடத்துக்காகவும் அவருக்காகவும் வேண்டிக் கொண்டேன். அப்போதான் என்ன நடந்தது? அவருடைய வாழ்க்கையில் அவர் அற்புதத்தை பார்த்தீங்களா? நம்ம குடும்பத்தில் இந்த அற்புதம் பார்க்கணும்னா, நம்ம குடும்பத்தில் இந்த மாதிரி காரியங்கள் நடக்கணும்னா, நம்ம குழந்தைகளுக்கு, நம்ம மக்களுக்கு நல்ல வார்த்தையை சொல்லிக் கொடுக்கணும். இந்த பைபிளில் இருக்கும் இயேசுவை தெரிவித்து கொள்ளணும். அவரை தெரியும் விதமாக அவருக்கு கற்றுக் கொடுக்கணும். சின்ன வயசுலேருந்து. இந்த மலையாளத்தில் ஒரு பழமொழி இருக்குது, இந்த அடைக்கா மடியில் வைக்க, அடைக்கா மரம் மடியில் வைக்க முடியாது. அதாவது பாக்கு இருக்குல்ல, பாக்கு சின்னது, அது கையில் வைக்க முடியும். அது வளரண மரம், அது பந்தல் போடுறதுக்கு தான் முடியும், நம்ம கையில் வைக்க முடியாதுல்ல. இந்த குழந்தைகளை யார் கையில் பிறந்து விழுந்தது? உங்கள் கையில் தானே வந்து விழுந்தது. அப்போ அந்த குழந்தைகளை எப்படி வளரணும் என்றது நாம் தான் டிசைட் பண்ணணும். இல்லைன்னா நாம் தான் அதுக்கு அந்த சூழ்நிலைகளை சேர்த்து வைக்கணும். மாறாக அவரை வளர்ந்து நம்மோட ஹைட்டுக்கு மேலே போகும்போது நம்மை தட்டி கேட்குற விதமாக அவரை அப்படியே லூஸாக விட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் அழுந்து தட்ட இருக்கும். அப்போ இந்த திருவிழாவில் கடவுள் சொல்லிக் கொடுக்கும் முதல் வார்த்தை என்ன? நீங்கள் தேட வேண்டிய காலத்தில் தேட வேண்டிய காரியத்தை தேடணும். தேட வேண்டிய இடத்துக்கு கஷ்டத்தை, துன்பத்தை, துயரத்தை சகித்து கொண்டு நீங்கள் நடக்கணும். அது உங்கள் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அப்போ தான் அந்த வாழ்க்கையே அற்புதமான விதத்தில் திருக்குடும்பமாய் மாறும். பிரியமானவர்களே, நம்ம குடும்பத்தில் அதே விதமாக நாம் இப்போது குடும்ப ஜபம் அதோடு சேர்த்து நம்ம சாயந்தரம் சாப்பிடும்போது, இல்லைன்னா சாப்பிடும்போது எப்படி சாப்பிட்றேன்? ஒருத்தரை பாட்டுக்கு அப்படி சாப்பிட்டு போகிறேன். எப்போ உட்காந்து நீங்கள் சேர்ந்து இருந்து சாப்பிட்றியா? ஷேரிங் பண்ணுறியா? இல்லைன்னா நீங்கள் மொபைல் பார்த்துட்டு டீ பார்த்துட்டு சாப்பிட்றேன். அப்படி தானே நடக்கிறேன். அப்போது இந்த இடத்துல எல்லாமே ஒரு மாற்றம் வரணும். அதுக்கு முதல்ல நீங்கள் இந்த குடும்ப ஜபத்தை சேர்த்து வைக்கணும், அருள் சாதனங்களை சேர்த்து வைக்கணும். அதே விதமாக நீங்கள் காட்டிக் கொடுக்க வேண்டிய இடம் இந்த கோவில். அங்கே உங்களுக்காக ஒரு ஆயர் இருக்குது, உங்களை ஆயர் காட்டித்தர அந்த இடம் இருக்குது, அந்த இடத்துல இருக்க கடவுள் இருக்குது. அந்த கடவுள் இடத்துக்கு நீங்கள் வந்தால் தான் அந்த அரசருக்கு கிடைத்த மாதிரி ஆசிரியர் உங்கள் வாழ்க்கையில் வரும். அற்புதம் நீங்கள் பார்ப்போம். பிரியமானவர்களே, நம்ம அவருடைய குடும்பத்தில், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் எல்லாம் இந்த மாதிரி ஒரு திருக்குடும்பமாய் நம்ம குடும்பம் மாறுறதுக்கு நாம் காட்டிக் கொடுக்க வேண்டிய இடத்தை காட்டணும். தேட வேண்டிய இயேசுவை நாம் தேடுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். 2 கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைப்போம். நம்ம அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். இயேசுவுக்கு இணைந்த மாதிரி இயேசுவை தேடி கண்டுபிடித்து என் இதயத்தில் சேர்த்து வைக்க வேண்டிய அருளுக்காக நாம் வேண்டுவோம். அதே விதமாக நம்ம குடும்பம், அந்த அன்னை மரியா, யோசப், இயேசுவும் வாழ்ந்த மாதிரி ஒரு திருக்குடும்பமாய் மாறணும். அதுக்கு இயேசு என் கூடதான் இருக்கணும்.
என் குடும்பத்தில் இருக்கணும், என் மக்கள் கூட இருக்கணும். அப்போ தான் என்னோட குடும்பம் இயேசுவின் குடும்பமாய் திருக்குடும்பமாய் மாறும். அப்போ நாம் வேறு எதுவும் தேட வேண்டிய அவசரமே கிடையாது. இயேசு என் கூட இருந்தால் மத்தாய் நற்செய்தி 6:33 நீங்கள் முதலாக இயேசுனுடைய விண்ணரசை தேடுங்க, இது எல்லாமே உங்கள் பின்னாடியே வந்து சேரும். இயேசுவின் ராஜ்யத்தை நீங்கள் தேடுங்க. அப்போ நீங்கள் தான் அரசர், நீங்கள் தான் அங்கே பெரியவர், உங்களுக்கு தான் ஆசிரியர், நீங்கள் வழியாக ஆசிரியர், நீயே ஆசிரியர். அதுக்கு இயேசு என் கூட இருந்தால் மட்டும் போதும். மதர் தெரேசா எப்போதுமே சொல்லும் ஒரே வார்த்தை, வித் காட் ஐ எம் ஏ ஹீரோ, வித்வுட் காட் ஐ எம் ஏ ஜீரோ. இயேசு என் கூட இருக்கும்போது நான் எப்போதுமே ஒரு ஹீரோ தான். குழந்தைகளை யோசிக்க பார்க்க வேண்டிய விஷயம், அப்பா அம்மாவுக்கு கீழ்பட்டு அந்த இயேசுவும் இந்த உலகத்தில் வாழும்போது கீழ்பட்டு தான் வாழ்ந்த. லூக்கா நற்செய்தி 2:52 அவர் இயேசுவுக்கும் கடவுளுக்கும் மனிதருக்கும் கீழ்பட்டு வாழ்ந்த. நம்ம குடும்பத்தில் நீங்கள் முதியோருக்கும் டீச்சர்ஸுக்கும் அனைவருக்கும் கீழ்பட்டு வாழும்போது, இந்த பங்கு கோவிலில் இருக்கும் ஆயருக்கு கீழ்பட்டு வாழும்போது, இந்த பங்கு கோவிலில் சேர்ந்து அதோடு சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை சேர்த்து வைக்கும்போது, இந்த பங்கு கோவிலை உங்கள் குடும்பமாய் மாற்றும் போது உங்கள் குடும்பமே ஒரு திருக்குடும்பமாய் மாறும். இயேசுடைய ஆசீர் உங்கள் இதயத்தில் வந்து சேரும், குடும்பத்தில் வந்து சேரும், நீ ஆசீராய் மாறும். இந்த திருப்பலியில் நம்ம ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். இந்த ஆசீர் நம்ம குடும்பத்துக்கு வர்றதுக்காக அது விதமாக டிவைன் தியான இல்லத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். உங்கள் விண்ணப்பத்தோடு சேர்த்து மிக சிறப்பாக ஜனவரி 14 முதல் 18 வரை நடைபெறும் கன்வென்ஷனுக்காக நாங்கள் வேண்டுவோம். அந்த கன்வென்ஷன் நாட்களில் தூயாவின் அபிஷேகத்தாலே அனைவரும் தூய அபிஷேகத்தை ஏற்றுக்கொண்டு அனைவரும் ஆசீரை பெற்றுக்கொள்ள வேண்டிய அருளுக்காக நாங்கள் வேண்டுவோம். அதுவிதம் நம்ம ஒவ்வொருடைய விண்ணங்களை ஒப்புக் கொடுத்து இந்த திருப்பலியில் நாம் கலருவோம். இயேசுவை நம்ம இதயத்தோடு சேர்த்த அருளுக்காக வேண்டிக் கொண்டு நாம் கலருவோம். இயேசு நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆமென்.